துன்பத்தை எதிர்கொள்ளல். ஒருவர்க்கு துன்பம் வந்தபோது அதற்கு வருந்தாமல் உள் மகிழ்தல் வேண்டும். அத்துன்பத்தினை நெருக்கி மகிழ்வது போன்று வேறொன்றும் இல்லை. இதனை விளக்குவதற்கு வரலாற்று நிகழ்வுகளை பார்ப்போம். ஜெர்மனியுடன் நடந்த இரண்டாம் உலகப் போர் 1945ஆம் ஆண்டு முடிவுற்றது. ஆனால் போரில் ஈடுபட்டிருந்த ஜப்பான் போரை தொடர்ந்தது. அப்போது அமெரிக்காவில் அணுவை உடைத்து அணுகுண்டு செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த அறிவியல் அறிஞர் ராபர்ட் ஓப்பென்ஹைமர் அணுகுண்டினை தயாரித்திருந்தார். அதில் ஒன்றினை ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமாவிலும் 3 நாட்கள் கழித்து நாகசாகியிலும் போட்டது அமெரிக்கா. அதுவரை உலகம் கண்டிராத வகையில் அழிவு ஏற்பட்டது. விளைவு, ஜப்பான் உடனடியாக சரணடைந்தது. அதன் பின்னர் சோவியத் நாடு தற்காப்புக்காக என அணுகுண்டு தயாரித்தது. அணுகுண்டு தயாரிக்கும் நுட்பம் எவ்வாறு சோவியத் நாட்டிற்கு சென்றது என அமெரிக்கா ஆராய்ந்து குண்டு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த ஓப்பென்ஹைமர் தான் காரணம் என முடிவு செய்து அவரை இயக்குனர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டது. அவர் இளமையில் ஒரு கம்யூனிஸ்ட் என சந்தேகப்பட்டது. ஆனால் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் அல்ல, அதனுடைய கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டிருந்தவர் மட்டுமே. எனினும் மனம் தளராமல் மகிழ்வுடன் அமெரிக்காவிலேயே ஒரு சிற்றூரில் ஒரு பள்ளி அமைத்து கொண்டு ஆசிரியர் பணி செய்தார். இதுபோல நம் நாட்டிலும் தும்பா ராக்கெட் தளம் அமைக்கப்பட்ட காலத்தில் தமிழ்நாட்டினை சேர்ந்த நம்பி நாராயணன் என்ற சிறந்த ஒரு விஞ்ஞானி இஸ்ரோவில் பணி செய்தார். திரவங்களை கொண்டு சக்தி வாய்ந்த ராக்கெட் என்ஜினை தயாரித்தார். அயல் நாடுகளுக்கு நமது விண்வெளி ஆராய்ச்சிகளை விற்றுவிட்டதாக சொல்லி அவரை கைது செய்து வெளியேற்றினர். நீதிமன்றம் அவர் மீது இருந்த களங்கத்தை தள்ளுபடி செய்து இழப்பீடு வழங்கியது. பின்னர் அவருக்கு ஒன்றிய அரசு உயர் விருது அளித்தது என்பது வரலாறு. அவரது வாழ்க்கை சலனப்படமாகவும் தயாரிக்கப்பட்டது. ஆகவே ஒருவரது வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் இடையூறு ஏற்பட்டாலும் சோர்ந்து விடாமல், தளர்ந்து விடாமல் மகிழ்வுடன் மாற்று வழியினை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதே வள்ளுவரின் வாக்கு. இடுக்கண் அழியாமை எனும் அதிகாரத்தில் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அஃதொப்பது இல் என வள்ளுவர் பதிவு செய்திருக்கிறார்.